அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வினுடைய தமிழ் வினாத்தாளை பார்க்கலாம். இந்த வினாத்தாளை பொறுத்தமட்டில் நம்ம ஒரு 90 வினாக்களுக்கு நம்ம மிக சரியாக விடையளித்திருந்தால் அதே சிறந்த மதிப்பெண்ணாக கருதப்படும். ஏனென்றால் வினாக்களின் தன்மை சற்றே நாம் எப்பொழுதும் எதிர்பார்ப்பது போல ஒரு 15 வினாக்கள் கொஞ்சம் கடினத்தன்மையோடு இருக்கும் என்பது போல இருந்தன. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைப்பு சார்ந்து அவை இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு 90 மதிப்பெண் நீங்கள், அதாவது 90 மதிப்பெண் என்பது 90 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு மதிப்பெண்ணாக கருதப்படும். வாருங்கள் நம்மளுடைய இந்த வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். முதல் வினா, வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. அதை நமக்கு எளிமையாக சொல்ல முடியும், வந்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தோம், தொகாநிலை தொடர் வகையில் இதை நம்ம பார்த்துருப்போம். அது பார்த்திங்கன்னா ராமன் என்பது எழுவாயில் தொடங்கியிருக்கனால எழுவாய் தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓர் அடியில் முதல் 3 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா என்ன கேட்டிருக்காங்க, எதுகை வகை கேட்டிருக்கிறாங்க. அப்போ சீர எதுகையுடைய 7 வகையில் ஒன்றா எது இருக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். அப்போ 1 3 4 1 3 4 அப்படின்னு என்னது 3 நடுவில் வந்திருக்கா. அப்போ மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு சொல்லி நம்ம விடையளிச்சிடலாம். அது நனந்தலை உலகம். இது அடிக்கடி 10ஆம் வகுப்பு பாடத்திலேயே பசங்களுக்கு பலமுறை கேட்ட கேள்வி. அகன்ற உலகம் என்பது விடை. பழமொழியினை நிறைவு செய்க, மரத்தை இலை காக்கும். இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் வெளியே பிடிச்சி போட்டுறாங்க. ஏன்னா பழமொழிகள் ஒரு தலைப்பு கொடுத்துட்டதுனால ஏன்னா எங்கிருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம் அப்படின்றது ஒரு நேதியாக போயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி பார்த்தது தெரியும். மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும் என்பது தான் அதுக்கு சரியான விடை. மோனை சொல்லை கண்டறி, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார்ப்போற்ற வந்தாயோ. சரி, நமக்கு தேவை மோனை கேட்டிருக்கிறாங்க. மோனை என்பது முதல் எழுத்து. அப்போ முதல் அடியில் நந்தவனம், ரெண்டாவதுல நற்றமிழ். அது மட்டும்தான் இங்கே பொருத்தமாக இருக்குது. பண்ணோடு பார் என்பது இருந்தாலும் அங்கே ஆப்ஷன் அது இல்லை. அப்போ நந்தவனம் நற்றமிழ் என்பது விடை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க, நெல்லிக்காய் மூட்டை கொட்டினார் போல. அப்போ பார்த்திங்கன்னா அது வேகமாக போகுது அப்படிங்கிறனால நம்ம தடையின்றி மிகுதியாக சொல்ல தோணும். ஆனால் எதுக்காக சொன்னால் ஏன் இப்படி நெல்லிக்காய் மூட்டை கொட்டின மாதிரி பேசுகிறேன்னுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அது ஒன்று சம்மந்தம் இல்லாமல் தனித்தனியாக ஓடுறது, ஒற்றுமையின்மையாக போகிறது அப்படின்றது அதுக்கான விடை 8ஆம் பாடப்புத்தல் இருக்குது. விடைக்கேற்ற வினா அமைக்க, மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இது இந்த மாதிரியான கேள்விகள் எளிமையான கேள்வி 60 கேள்விகள் அப்படி இருக்குதான் நம்ம சொல்லுவோம். அதனால் அது எளிமையான கேள்வியில் ஒன்று தான். இது தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? அதான் விடை. விடை டி, செந்தமிழ் இலக்கண குறிப்பு. இது எளிமையான கேள்வி. சி ஆப்ஷன் பண்புத்தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். அது நமக்கு பாடப்புத்தல் இருக்குது. அடுத்த, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படின்றது தான் இங்கே சரியான தொடர். அடுத்து போகலாம். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டேன். அப்புறம் மாற்ற வேண்டிய வார்த்தை இங்கே கூரை அப்படின்றது தான். அப்போ கூரை அப்படி, கூரை போட்டனரா கூரை வேந்தனரா அப்படின்னா கூரை வேந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக, செப்பலோசை துள்ளோசை அகலோசை ஓங்கல் ஓசை. இது ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். ஓங்கல் தான் தொடர்பு இல்லாமல் இருக்குது. ஓங்கல் ஓசை. எதிர்ச்சொல் அறிதல், ஊக்கம். ஊக்கத்துக்கான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ சோர்வு தான். மற்றதெல்லாம் பாருங்களேன், ஆர்வம் உற்சாகம் தெளிவுன்றது. சோர்வு என்பது தான் விடை. பிரித்தெழுதுதல், நீள் உழைப்பு. இது பாடப்புத்தகத்தில் இருக்குது. நீள் கூட்ட உழைப்பு என்பது சரியான விடை. அடுத்து, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில். இதில் இந்த 4 வரிகளில் ஒரே மாதிரியான மோனை அமைஞ்சிருக்கு. அது என்ன வகையான மோனை அப்படின்னு பார்க்குறோம். 1 3 அப்படி அமைஞ்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1 3 இருந்தால் அது பொழிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொழிப்பு மோனை விடை. எவ்வகை வாக்கியம், பூக்களை பறிக்காதீர், செய்யாதீர், பாடாதீர், ஓடாதீர் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுவது போல இருக்கா. அப்போ கட்டளை வாக்கியம், அதுதான் விடை. இமிழிசை அப்படின்ற இலக்கண வினைத்தொகை. இமிழ் அப்படின்னா ஓசை எழுப்புகின்ற. அப்போ வினைத்தொகை 3 காலம் சொல்ல முடியும். அதனால் வினைத்தொகை. மல்லிகை சூடினால் என்பது ஒரு ஆகுபெயர். மல்லிகை என்பது என்ன பெயர் சொல்? அது ஒரு பொருட்பெயர். அப்போ என்ன ஆகு பெயர்? பொருளாகு பெயர். அவ்வளோதான். இது சினையாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இது பொருளாகு பெயர். மல்லிகை என்பது முழு பொருளையும் குறிக்கும். அதனால் பொருளாகு பெயர். பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். சரிங்களா? கல்லா. திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் அப்படின்னா நாவை காக்காதவர். சரிங்களா? நாவை காக்காதவர் தான் இங்கே சரியான விடை. நச்சப்படாதவன் செல்வன் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதில் நம்ம அற்று என்று முடிஞ்சிருக்குது. பார்த்தா தெரிஞ்சிருச்சு. அப்போ மற்றதெல்லாம் பொருத்தமே இல்லை. ஒருவேளை இயல்புல ஊமை அணியெல்லாம் கொடுப்பாங்களான்னு சொல்லி யோசிச்சா அப்பயும் அற்று வரும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனைங்க இல்லை. ஊமை அணி சரியான விடை. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல்
அப்படின்னு நீங்கள் தேடி பார்க்கும் பொழுது ஞானக்குரல் அப்படின்றது தான் விடை. அடுத்து கரைபுரு என்பதற்கான இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை பாடப்புத்தகத்தில் இருக்குது. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு திரு G.U. போப் அவர்கள். வளவன் ஏவா வானூர்தி என்பது புறநானூறு, ஆப்ஷன் பி. புறநானூறு இந்நூலை த 400 Songs War and Wisdom on Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் அப்போ யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றார். அதற்கு சரியான விடை. கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா யோவான். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வலன். ரெண்டுமே அதே பாடத்துல எடுத்துட்டாங்க பாருங்க. முத்துள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு வந்து சேர நாடு தான். சேர நாடு நம்ம வேலை முடித்துன்னு பார்ப்போம். அந்த பாட்டில் வந்து சேரனுடைய அந்த யானையுடன் போர் சிறப்பு பற்றி பேசும். அப்போ வந்து போர்க்கள சிறப்பு சேரநாடு தான் பேசப்படும். சேரி மொழியார் செவ்வியர் கிழந்து சேரி என்று ஒழுகிறது வந்து பல்லிலக்கியம் அப்படின்ற தொல்காப்பியத்தை நாம் பார்க்க முடியும். பல்லுதற்கான விடை. சந்து அல்லது வாயில் இலக்கியம் என்பது தூது. எளிமையான கேள்விதான். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்பது குடக்கூத்து என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொல்லிட்டு சித்தரை பற்றி சித்தரே சொல்லிக்க மாட்டாருலாம் யோசிக்க தேவையில்லை. அது வந்து பார்த்திங்கன்னா திருமந்திரத்தில் வந்து 5ஆம் தந்திரத்தில் வந்து திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. திருமூலர் இதுக்கான விடை. வெட்டவெளி கடவுளாக வழிபடுவர் யாருன்னு கடுவெளி சித்தர். இது வந்து பழைய பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் வந்து பழைய பாடத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. புலமை பெருங்கடல் உவே சாமிநாதர், இதுவும் பழைய பாடப்புத்தகம். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கே உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் வந்து கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதன்மை தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1969. சரியான விடை. நாடகக்கலை மீட்டெடுப்பது தமது குறிக்கோள் என்றவர் வந்து நா. முத்துசாமி. இதே மாதிரி அந்த கட்டத்துக்குள்ள கொடுத்த கேள்வி 2 வந்திருக்கு. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான். அதான் விடை. மஞ்சக்காமாலைக்கு எலி மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி வந்து எல்லாமே தான். ஏன் அப்படின்னா அதுக்கு கீழ்காய் நெல்லின் பேர், கீழா நெல்லின் பேர், கீழ்வாய் நெல்லின் பேர், எல்லா பேரும் அந்த ஒரே செடிக்கு தான். அப்போ இவை 3 என்பதுதான் விடை. உப்பள தொழிலாளர் குறித்து வந்து 2 நூல் அவங்க வந்து ராஜகிருஷ்ணன் எழுதியிருப்பாங்க. அதில் வந்து கரிப்பு மணிகள் தான் வந்து உவர்ப்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அப்படி பொருள்படுற அடையாள பார்த்தீங்கன்னா இப்போது கரிப்பு மணிகள் தான். சரியான விடை. தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். அப்போ வந்து அந்த பாடத்தில் எதுவுமே வேறு கேள்வி கேட்க முடியாதான்னு யோசிக்கிற சமயத்தில் நூல் குறிப்பிலேருந்து ஒரு கேள்வி கேட்க முடியும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் வந்து செய்தி படம். இது பழைய பாடப்பத்தில் இருக்குது. சரிங்களா. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதுமைப்பித்தன் வந்து நவீனத்துவத்தை கொண்டு வந்துவார்னு சொல்லி சொல்லப்படுவார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா PS ராமையா ரொம்ப வந்து பழமையான ஒரு சிறுகதை எழுத்தாளர். 320 நூல்கள் எழுதியிருக்கார். அவரை பற்றி இது தகவல் தான் அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியிருந்த நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் வந்து சிரவண புதிர்பத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய பாடப்புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் பெயின், ஹாங் மேக்னசி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனி சம்மந்தப்பட்ட பாடத்தில் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கான விடை வந்து ஏ ஆப்ஷன். அடுத்து தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு போற்றப்படுவது CV தாமோதரனார் ஆவார். அடுத்து வந்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 2 கூற்று. மாநகராட்சி கூட்டத்தில் தலைமை வகித்தவர் ராஜாஜியா அப்படின்னா கிடையாது. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்திடும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் என்பது சரி. அப்போ கூற்று 2 மட்டும் சரி. சரியான விடை. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர். எளிமையான கேள்வி. இரா இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? இது வந்து நமக்கு 2 விதமான விடைகள் குழப்பதற்கு. ராமேஸ்வரம் கோயில் அப்படின்றது விடை. 55 குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் வந்து உழைக்காதவன் செல்வம் அழியும் என்பது. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உடுக்கை, கணப்பறை, தவிழ், நாகசுரம், படகம், மகுடி. மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு வந்து உருவகம். குரங்கு போன்ற மனமே குரங்கா இருக்கு, உருவகம். அடுத்து வந்து பொருந்தா சொல் பார்க்கும் பொழுது 3 சொற்கள் வந்து கடல், ஆழி, பறவை என்பது கடலை குறிக்கும். 6 மட்டும் பொருத்தம் இல்லாதது. பிழைத்திருத்தம் செய்யணும் பார்த்தீங்கன்னா மயில் அகவும் சரியாக இருக்குது, குயில் கூவும், ஆந்தை அலரும். அப்போ வந்து ஆப்ஷன் சி பிழைத்திருத்தம் முதல் தான். வாழைப்பு இப்பு பழ
தோல் சறுக்கி ஏழை இக்கிழவன் அங்கே வரும் வியாழ இக்கிழமை கீழே விழுந்தான் அப்படிங்கும்போது அது வந்து முதல் தொடர் சரியாக இருக்குது. பிறவினை சொற்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருக்குறாங்க. திருத்தினான் நனைந்தான்னு சொல்லி பி ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் ரெண்டுமே பிறவினை சொற்களாக இருக்கிறது. வருவித்தான் திருத்தினான் என்பது. அதனால் வந்து அதுதான் சரியான விடை. பின்வரும் தொடரை கண்டறிய வந்து பூங்குழலி யாழ் மீட்டினால் இருக்குது. பார்த்தாவே தெரியுது பூங்குழலி யாழ் மீட்டினால் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனில்லை. அப்போ செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்கும் பொழுது வணிக அறிவியல் முதலீட்டு பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது வணிக அறிவு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. ஏன்னா அது வந்து வணிக அறிவு முதலீட்டு பெருக்குவதற்கு பொருட்கள் கண்டுபிடிப்பது ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எத்தகைய முதலீட்டு பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் வணிக அறிவுங்கிற வார்த்தையை அதில் காணப்படலை அப்படிங்கும்போது அதுவும் கிடையாது. வணிக அறிவில் முதலீட்டு பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா அப்படிங்கிறது தான் ஆம் இல்லை என்று பதிலளிக்கிற மாதிரி இருந்தாலும் இதுதான் பொருத்தமாக இருக்குது. அகரவரிசை கேழ்வர் சாவர் நசை நல்குவர் பொழிக்கும் போத்து மஞ்சை அப்படியே வந்து ஒவ்வொரு எழுத்தையும் கொடுத்துருக்காங்க. தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வந்து தந்தவர். வேர்ச்சொல்லி தேர்வு செய்யலாம். மலர் வீட்டுக்கு சென்றால் என்பதற்கு செல். சூழ் 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 அப்படின்னு சொல்லும்போது கருப்பம் சுற்று சபதம் ஏ ஆப்ஷன். பிழையற்ற தொடர் பார்க்கும்போது எங்களூர் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் சரியாக இருக்குது. 69 பார்க்குறோம். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட இடக்கிற இடக்கல் கரெக்டு தான். அடுத்து ரெண்டாவது பார்க்கும் பொழுது மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களை அப்போ வந்து அப்படி தலைகளை சொல்லிட்டாங்க. மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களமாக சொல்கிறது தான் எனக்கு மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இரண்டாவது கூற்று தவறு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம். ஆமாம் அதுவும் சரிதான். அப்போ 1 3 சரியாக இருக்குது. அப்போ பி ஆப்ஷனில் பாருங்கள் 1 சரி 2 தவறு 3 சரி. வெண்பாக்குறி ஓசை செப்பல் ஓசை எளிமையான கேள்வி. முல்லைப்பாட்டு நப்புதுனா காசிகாண்டம் அதிவீர ராமபாண்டியர் சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் காலக்கணிதம் பி ஆப்ஷன். அடுத்து வந்து ஐ என்பது தலைவனை குறிக்கும். ஃபிக்ஷன் என்பது புனைவு. கத்தும் குயிலோசை அப்படின்னு பாரதியார் வந்து ஏன் கத்துன்னு சொன்னார் அது வந்து ஏற்றுக்கிறோம். அதுக்கான இலக்கணம் வந்து மரபு வலுவமிதி. மணிமொழி கோவை என்பது பார்த்திங்கன்னா அடைமொழி தான் பாருங்கள். அப்போ மணினா நான்மணி கடிகை முதுமொழி காஞ்சி மொழி கோவை என்பது ஆசார கோவை ஆப்ஷன் ஏ. 18 இனிவை 40 ஆசிரியர் வந்து போதும் சேர்ந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் அப்படின்றது வந்து நாகரமாய் பறவைகள் அப்படின்னு சொல்லி பாடப்புத்தல் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உத்தரகாண்டம் என்பது ஒட்டக்கூத்தர் ஈற்றியது. பாடை மாக்கள் அப்படின்னு பழமொழி பேசும் மக்கள் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வருது. அடுத்து பாருங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரம் பொருத்தும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி வருது. முடிக்கெழு வேந்தர் மூவர்க்கு முறியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது சிலப்பதிகாரம் தான் வந்து குறிக்குது இந்த தொடரை. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் நான் விலகி போக மாட்டேன்னு சொல்லி நீபவனங்கிறது குறிப்பிடுவது கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது குயில் பாட்டு மட்டும்தான். வாலெங்கே நீண்டெழுந்த வல்லுகிறெங்கே அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இரட்டொரு மொழிதலில் வந்து கவி காலமேகத்துடைய பாடலாக இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தலைப்பு சார்ந்து வந்து கொஞ்சம் வெளியே போய் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து அடுத்த தேர்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து படிக்கணும். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. எளிய நிலையில் வெண்பா அமைந்தது. அதில் எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா அது அகவற்பா வெண்பான்னு அமைஞ்சிருக்கு. அப்போ மற்றதெல்லாம் சரிதான். 1 2 4 சரி 3 வந்து தவறு. திருவிருத்தம் அப்படின்றது நம்மாழ்வார். திருக்கேதார பதிகம் என்பது நமக்கு இருக்க சுந்தரர். மார்கழி திங்கள் வந்து திருமாலுக்கு பாடுறது திருப்பாவை நமக்கு தெரியும். தமிழ் பெருங்காவலர் அப்படிங்கிறது தேவநய பாவாணர். 91 திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தால்சு தாயோடைய பாட்டை பார்த்துட்டு காந்தி சொன்ன அந்த புத்தகத்தை படிச்சுட்டு காந்தி சொன்ன வார்த்தைகள் தான் இது காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவர் வந்து ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயண கவி. இதே மீண்டும் ஒரு முறை கேட்டிருப்பாங்க. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். இதெல்லாம் வந்து தலைப்பு சார்ந்து கேள்வி கேட்குன்னு கேட்டிருக்கிறாங்க. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சி அளிப்பது. இது புதிய பாடப்புத்தல் இல்லை, பழைய பாடப்புத்தல் இது இருக்குது. சரிங்களா, நம்முடைய இலக்கண புத்தகம் இது கொடுத்துருக்கோம். 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது பழைய பாட புத்தகம். அக்ஷரம் வித்யா வித்யான கல்வி.
அக்ஷர அபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, வித்யா அபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. அது நேரம் இருக்குது. வித்யா ஆரம்பம்னா தொடக்கம், சீதால பத்திரம்னா தாளைமடல். அப்படிங்கும்போது விடை வந்து டி. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் தேவநேய பாவாணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் வந்து கவிதை. இது வந்து சிறப்பு தமிழில் வந்து 12ஆம் வகுப்பில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். சும்மா ஒரு பத்தி கீழே கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து நாடகம் யோசிப்போம், ஆனால் கவிதைன்னு சொல்லி பாடப்பத்தில் இருக்குது. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார், பகுத்தறிவு கவிதை ஏற்கனவே பார்த்தா உடுமலை நாராயண கவி. அப்போ வந்து இது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொஷின் செட்டர் அப்படின்றது வந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க எடுத்த கொஷினில் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு அடித்து கொடுக்குறாங்க, பார்த்துக்கோங்க. தவறான தொடரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவின் முதல் பொது நூலகம் வந்து மும்பை நடுவண் நூலகம்னு சொல்கிற அந்த கூற்று மட்டும் தவறு, மற்றது எல்லாமே சரியானது. சரி, அப்போ பார்த்துட்டு கொஞ்சம் விரைவாக பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து படிக்கும்பொழுது விடையை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு சரியாக எது சரின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. 90+ அப்படின்றது மிகச்சிறப்பு. 90னா 90 மதிப்பெண் எடுத்திருந்தாவே அது வந்து நல்லா நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்கன்னு நாம் சொல்லலாம். அதே போல் அந்த பக்கம் வந்து ஜிஎஸ்சில் வந்து ஒரு 75 80 மதிப்பெண் கண்டிப்பாக 80 எடுத்தால் நல்ல மதிப்பெண். ஏன்னா 80 எடுக்கிறதுக்கான ஒரு வினாத்தாள் தான். அப்படிங்கும்போது 165 67 தான் அந்த ரேஞ்சு. போன சென்றாண்டுடைய அதே கட் ஆஃப் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, நாம் பார்க்கலாம். அடுத்தடுத்து பல்வேறு அகாடமிகள் வந்து என்ன மாதிரி அவங்கவுங்களுடைய நல்லா படிக்கிற மாணவர்களுடைய அந்த மதிப்பெண் வச்சு தான் இந்த மாதிரியான எதிர்பார்க்க கட் ஆஃப் வந்து நிர்ணயிக்கிறோம் பொதுவாக நம்ம. அப்படிங்கும் பொழுது அடுத்தடுத்த நாட்களில் அது வந்து கொஞ்சம் நமக்கு தெரிய வரும், பார்ப்போம். மீண்டும் வந்து வேறொரு அந்த ஜிஎஸ்ஸுடைய வினாவிடைய பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.